ஏ தினேஷ், இங்க பாரு, என் அக்காவுக்கு பாம்பு கடிச்சிட்டாயா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்களாயா. நம்ம ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோமாயா? என்னம்மா சொல்கிறீங்க? பெரியம்மாவுக்கு பாம்பு கடிச்சிட்டா? சரிம்மா, நீங்கள் கிளம்பிடுங்க, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். ஐயா, நான் மட்டும் தனியா போனா அது சரி வராதுயா. நீ, நான், மருமக 3 பேரும் செத்த எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம்யா. அதுவும் சரிதாம்மா. திவ்யா, நீயும் கிளம்புடி, போயிட்டு பெரியம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏங்க, அது அது வந்து எனக்கு காலையில இருந்து வயிறு சரியில்லைங்க. நீங்க 2 பேரும் போயிட்டு வரீங்களா? நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் வீட்டில். சரிம்மா, அப்போ நீ ரெஸ்ட் எடு, நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரோம். சரி, நம்ம ஜொமேட்டோவில் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் ஒரு ஆர்டரை போட்டுட்டு டிவியில் வேறு இன்னைக்கு விஜய் படம் ஏதோ போடுறேன்னு சொன்னான். பார்த்துட்டு இன்னைக்கு வீட்டத்தை பார்த்து ஒரு தூக்கம் போட்டுற வேண்டியதான். எட்டி ரேக்கா, கொஞ்சம் ஜொமேட்டோவில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று, அப்புறம் சிக்கன் பிரியாணி ஒன்று, அப்புறம் தந்தூரி ஒன்று ஆர்டர் போடுடி. என் ஃபோன்லேருந்து ஆர்டர் போட்டால் எங்கள் மாமியார் பார்த்துரும். கொஞ்சம் நீ ஆர்டர் போடுவியா? ஒரு 10 மினிட்ஸில் வர மாதிரி. தேங்க்ஸ் டி. சரி திவ்யா, வீட்டை க்ளோஸ் பண்ணிக்கோ, நாங்கள் வர்றது கொஞ்சம் டைம் ஆனாலும் ஆகும். சரியா? போயிட்டு வரோண்ணே. சரிங்க, போயிட்டு வாங்க. நானும் அத்தையும் ரொம்ப கேட்டதா சொல்லுங்கள். நான் வர முடியலங்கிற ரீசனையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. போயிட்டு வாங்க 2 பேரும் பத்திரமா. அத்தை, போயிட்டு வாங்க அத்தை. அடே சாரிப்பா, நான் ஃபோன் வந்ததை பார்க்கல. ஆமாம், அப்படியே திரும்பி வா. ஒரு 3 முக்கு சந்து மாதிரி போகும். அதில் ஒரு மரம் இருக்கும், அது பக்கத்தில் வா. அங்கே தான் நான் நின்றுட்டு இருக்கேன். தாப்பா, உனக்கு ரேக்கா அவங்க மணி கொடுத்துட்டாங்களா? சரிப்பா தாப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ச்சே, என்ன சந்தோஷமா இருக்கியா? இந்த கலட்டு குந்தாணி இல்லாமல் நமக்கு தேவையானதெல்லாம் நம்மளே ஆர்டர் போட்டு சாப்பிட்றது என்ன ஒரு சுகமாக இருக்குது. ச்சே, ஐயோ, இன்னைக்கு ஃபுல்லாக நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். அம்மா, உங்களால் எனக்கு பெரும் போராட்டமாக இருக்குமா. பாதி தூரம் போயிட்டு இப்போ திரும்பி வந்திருக்கோம். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் வீட்டில் போயிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன். ஏன் அம்மையும் வாரையா? பீரோல 2 காசு இருக்கு. ஏன்னா அங்கே போய் எடுத்து கொடுத்தா பெரியமே ஹாஸ்பிட்டல் செலவுக்கு யூஸ் பண்ணிப்பாளாயா? சரி, வந்து தொலைங்க. ஏன் திவ்யா, ஏன் மருமகளே, என்னடி செஞ்சுட்டு இருக்க? உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு என்னடி செஞ்சுட்டு இருக்க?